விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க. அப்புறம் ஒரு ஹைகோர்ட் நீதிபதி, அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதி யஸ்வந்த் வர்மா அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. இந்திய குடியரசுத் தலைவருக்கு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை 9ஆம் தேதி தேதியிட்டு லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு. இது குறித்து பார்ப்போம். இது கடந்த ஆண்டே நம்மளே 2 பதிவு போட்டோம். டெல்லி ஹைகோர்ட் நீதிபதியின் வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம், தீ விபத்து காட்டி கொடுத்தது, சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் டெல்லி ஹைகோர்ட்டில் இருந்தார். அதனால் அந்த சம்பவம் நடந்தது. இது கடந்த 14/3/2025 அந்த நேரம் அவர் லீவில் வெளியூர், அவருடைய சொந்த ஊருக்கு போயிருந்தார். அவங்க வீட்டில் ஒரு தீ விபத்து நடக்குது. அந்த தீ விபத்து லோக்கல் டெல்லி ஃபயர் சர்வீஸ் அணைக்க போகிறாங்க. ஒரு பர்டிகுலர் ரூமில் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல அந்த திறந்து உள்ளே போய் அணைக்கும் பொழுது ஒரே அந்த ரூம் பூராமே பணமுங்க. ஆனால் அந்தளவுக்கு இருந்துச்சு. அந்த நேரம் தான் இந்த பதிவு போட்டான். அப்புறம் அதனைத் தொடர்ந்து நீதிபதி யஸ்வந்த் வர்மா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும், உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. அதனைத் தொடர்ந்து சில சீனியர் கவுன்சிலில் போட்டாங்க. ஆனால் ரிட்டையர்டு ஜட்ஜஸ், சீனியர் கவுன்சிலு, நிறைய அமைப்புகள், அது எல்லாமே இவர் மேலே வழக்கு பதிவு செய்யணும்னா அதெல்லாம் ஒன்றும் வழக்கெல்லாம் பதிவு செய்யலை. அப்போதைய பிஜேபி கவர்மெண்ட் அவருக்கு ஆதரவாக இருந்திருக்கும் போல். அவர் அதற்கு முந்தைய 2024 அவர் ஈடி அப்போதைய முதல்வர் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் அரெஸ்ட் நேரத்தில் இவர் இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார் போல். ஆனால் அந்த ஈடி அரெஸ்ட்டில் கெஜ்ரிவாலுக்கு பெயிலே கொடுக்காமல் இருந்தார். அதில் எதுவும் நிறையா வாங்கினாரா என்னவோ, மூட்டை மூட்டையாக எவ்வளோ பணம்ன்றதை தீ பிடிச்சி எரிஞ்சு பாருங்க. அந்த தீ அணைக்க போனவங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரம் 100 கோடி ரூபாய்னாங்க. அப்புறம் இன்னும் கூட இருக்கும்னாங்க. இவர் விசாரிக்கையில் ஏதாவது சொன்னார், அந்த ரூமுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னாரு, ஏன் பணம் இல்லைங்கன்னாரு, அதில் யார் வேணாலும் போவாங்கன்னாரு. பட் இருந்தாலும் நம்மளை நிறைய எதிர்கட்சிகள் மற்ற கொலிஜியன் தரப்பில் எல்லாமே நெருக்கடி கொடுத்ததுனால, இல்லைன்னா அது ஒன்றும் இல்லாமையே போயிருந்திருக்கும். ஏன்னா மத்திய அரசினுடைய சப்போர்ட் அவருக்கு நல்லாவே இருந்தது. இவங்க அப்பாவே ஏஎன் வர்மா அவரே அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் தான். ஒரு நல்ல ஃபேமிலி, நல்லா இருக்கலாம். அது பாருங்கள், ஒரு ரூமு பூரா பணமாக வச்சு என்ன தாண்டா பண்ணுவாங்க. அப்புறம் மறுபடியும் நல்லா மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி தெரிஞ்சு அதனை தொடர்ந்து இவர் மேலே அந்த இது மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கு அந்த பாதுகாப்பு இருக்குது பாருங்கள். அது பார்லிமெண்ட்டினுடைய 2 அவைகளிலேயும் அந்த பதவி நீக்கத்துக்கான நடைமுறையை கமெண்ட்ஸ் பண்ணணும். பதவி நீக்கம் பண்ணணும்னா அப்படி ஒரு நடைமுறை இருக்குது. அது 2 அவைகளிலும் ஒரு 2/3 மெஜாரிட்டி வேணும், இம்பீச்மெண்ட்டுன்னுவாங்க. ஆனால் பார்லிமெண்ட்டு அந்த இம்பீச்மெண்ட்டின் பேரில் தான் இது பண்ணணும். அது கடந்த ஆண்டு ஜூலை மாதமே அந்த நடவடிக்கை துவக்கப்பட்டது. அப்புறம் ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டி அமைச்சாங்க. அவர் பார்லிமெண்ட் சபாநாயகர் அவர் ஓம் பிர்லா அந்த கமிட்டி அமைச்சு அந்த அறிக்கையை கொடுக்க சொன்னாங்க. அந்த அறிக்கைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர், அவர் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர் ஒரு பேட்டியில் சொன்னார், அந்த அறிக்கைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு. இவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இம்பீச்மெண்ட்டில் இன்னும் அநேகமாக இது பண்ணிடுவாங்க. அதுவும் கூட அரசுக்கு இருந்த நெருக்கடி காரணமாகத்தான் இந்த நடவடிக்கைலாம் இவர் மீது பாஞ்சிச்சு. அப்புறம் அதனால் இப்போ கடந்த 9ஆம் தேதி தேதியிட்டு அந்த குடியரசுத் தலைவருக்கு அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு. அந்த லெட்ரு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ரெசிக்னேஷன் லெட்டர்லேயும் கூட அந்த நேரத்தில் என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தீ விபத்தில் கோடி கோடியாக பணம் இருந்துச்சு, மூட்டை மூட்டையாக பணம் இருந்துச்சு. அந்த பணம் வந்ததுக்கு என்னால் சரியான முகாந்தரம் நான் சொல்ல முடியலை. மறுபடியும் வேலைக்கு போகிறதுக்கு எனக்கே அசிங்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. நிறைய சமூக வலைத்தளங்களில் பரவிடுச்சு. அதனால் நான் அசிங்கப்பட்டு போகிறேன் அப்படிலாம் கூட ஒன்றும் இல்லை. சும்மா இந்த நம்ம வடிவேலு ஜோக்கில் வரும் பாருங்க, ஏதோ லைட்டாக இடுப்பை கிள்ளிட்டேன் அந்த பிள்ளைய, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சுக்குங்க அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி தான் அதில் போட்டிருந்தார். ஒன்றுமே நடக்காத மாதிரிக்கும் அந்த லெட்ரு போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். இதனுடைய தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கடிதத்தை சமர்ப்பிக்க என்னை கட்டாயப்படுத்திய காரணங்களை உங்கள் உயரிய அலுவலகத்திற்கு சுமையாக விளக்க விரும்பவில்லை.
எனினும் மிகுந்த மனவேதனையுடன் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியிலிருந்து உடனடி அமலுக்கு வரும் வகையில் நான் ராஜினாமா செய்வதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதவியில் பணியாற்றியது எனக்கு பெருமையாக இருந்தது. உங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிருக்கிறார். இதுதானே இதற்கான காரணம். ஆனால் மிகுந்த மனவேதனை. எதுக்கு அந்த மனவேதனை? எதுக்கு மனவேதனை? நல்ல ஒரு பாரம்பரியமான நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் எப்படி ஆயிராரு பார்த்தீங்களா? பண பைத்தியம். பணம் 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 அந்த அவ்வளோ பணத்தை வச்சு என்ன செய்ய முடியுங்க? அப்போ வந்து பணம் வந்து விழுக அதுக்குள்ளே இருந்து இந்த ஆளுனால மீள முடியலை. இப்போ ரிசைன் பண்ணிட்டாருன்னு ரிசைன் பண்ணிட்டா இவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு படி எல்லா ஓய்வூதிய பலன்களும் கிடைக்கும். இவர் 12 வருஷம். ஆனால் கடந்த 2014 என்னமோ அலகாபாத் ஹைகோர்ட்டில் அவர் நீதிபதியாக பதவி ஏற்றுக்கிட்டார். அதனால் கரெக்டாக அதையும் பார்த்துருப்பார் போல. 12 வருஷம் இருந்தால் இவங்களுக்கு ஃபுல் பென்ஷன் எலிஜிபிள். அதனால் இப்போ இந்த 2026 கரெக்டாக அந்த பார்த்து பண்றாரு. அப்புறம் பார்த்தோம்னா இங்கே வந்தது வந்து 2021 நம்ம வந்தார் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு. டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அலகாபாத்துக்கு மாற்றினாங்க. அப்பயே அலகாபாத் பார் அசோசியேஷன்ல இருந்து அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே எங்கே என்ன அலகாபாத் ஹைகோர்ட் என்ன டஸ்ட்பின் அங்கே ஆகாதவன்லாம் இங்கே தூக்கி போடுவீங்களா அப்படின்ற அளவுக்குலாம் கண்டனம் தெரிவித்தாங்க. எல்லாம் முடிச்சு இப்போ இதாகிடுச்சுன்னா இது எதுக்கு நம்ம இதில் பகிர்ந்துக்கிறோம்னா, இந்த நீதிமன்றம் ஆனால் நீதிபதிகள் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு 9 பேருக்கு சாத்தான்குளத்தில் தூக்கு. ஆனால் வந்து ரிமாண்ட் பண்ண நீதிபதிக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து அவர் அப்போதைய சாத்தான்குளம் அந்த JM சரவணன் அவர் குறித்து எங்களைய தீர்ப்பு அது இதில் எதுவும் கிடையாது. அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் 9 பேர் காவலர்களுக்கு தூக்கு. இதெல்லாம் வந்து அவர்களுடைய பாதுகாப்பு வருது. இப்போ வந்து அந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, அப்புறம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், வந்து மக்கள் தான் ஜனநாயகத்தின் அதிகபட்ச எஜமானர்கள், இப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல அரசியல்வாதிகளை அப்பைக்கப்ப சொல்றது. அது சுத்த ஹம்புக்கு. அதுக்கு நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அந்த வார்த்தை நல்லா இருக்குல்ல, கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்னா நம்மளும் மன்னர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கா நல்லா ஆசையா இருக்கலாம். அதுக்காக வச்சிருக்கமே தவிர சட்டத்தின் முன்ன அனைவரும் சமம், ஆண்டியானாலும் சரி அரசனானாலும் சரி எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. இவருக்கு தான் இந்த அவரோட ஜென்டிலாக கிளம்பிட்டாரு. இப்போ உங்கள் வீட்டு பிள்ளையா மன்னிச்சுக்குங்கன்ட்டாரு. அவர் கிளம்பிட்டாரு, மன்னிப்பு கூட கேட்கல, அவரோட கிளம்பிட்டாரு. ஆனால் இவருக்கு எல்லா பெனிஃபிட் இருக்கும். எங்கே இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன், 3A 3B ஒரு சார்ஜ் பெண்டிங் இருக்குது, 3A பெண்டிங் இருக்குது. நீங்கள் ஒரு VRSல போக முடியுமான்னு பாருங்கள். ஐயா சார்ஜே வேணாம், உங்களுக்கு சார்ஜே கொடுக்கலைங்க. சார்ஜ் கொடுக்கலாமா என்னான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இவருக்கு சார்ஜ் ஒன்று கொடுப்போமா என்னான்னு யோசிக்கிறாங்க. யாரும் சார்ஜும் கொடுக்கல, சோகாசு நோட்டீஸும் உங்கள்கிட்ட கேட்கல, எதுவுமே இல்லை. அதுவே கான்டம்ப்ளேஷனில் வரும்னுவாங்க. ஒரு கான்டம்ப்ளேஷனில் இருக்கிறாரு அதனால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டுருவாங்க. யார் ஒரு 35 வருஷம் 33 வருஷம் வேலை பார்த்தவர் போதும், ஏன் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், இனிமேல் இருந்தால் எனக்கு பிரச்சனை வரும் போல இருக்குது, பிரச்சனைக்கு உன்னை ஆளாக்காமல் விட மாட்டேன், நீ என்ன விட்டுட்டு போகிறது அப்படின்ற அளவுக்கு இருக்குல்ல. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை எந்த இதுலைனாலும். ஆனால் இந்த நீதிபதிகளுக்கே உரித்தான பாதுகாப்பு பார்த்துக்குங்க. எதுலைனாலும் அவர் பாட்டுக்கு விட்டு போய்க்கலாம். அப்புறம் என்னத்தை இங்கே வந்து ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர்லா அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அதனால் அது கொஞ்சம் பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. ஆனால் அதை தெரிஞ்சுக்கங்க. இந்த இதில் ஒரு அவுட்லைன் தான் சொல்லியிருக்கேன். இது குறித்த முழு விவரம் வேணும்னா அந்த லிங்க் போட்டிருக்கேன். நம்மளே அந்த பழைய பதிவு பேசுனது அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை பார்த்துக்குங்க. அப்புறம் ஒரு சின்ன தண்ணிலை விளக்கம் சொல்லிக்கிறேன். இந்த நம்ம காவல்துறையினருக்கான ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு அந்த சட்ட அறிவில் ரொம்ப கொஞ்சம் பின்தங்கி இருக்கும், கொஞ்சம் விவரமாக இருந்துக்குங்கப்பா. சட்ட அறிவு மீன்ஸ் என்ன, கொஞ்சம் சமயோசிதமாக நடந்துக்குங்க. ஆனால் அறிவாளித்தனம் புத்திசாலித்தனம் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறது இல்லை, நிறைய வந்து கற்று வச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அதெல்லாம் வந்து டக்குன்னு இந்த ஜெனரல் நாலேஜ் பதில் எழுதுகிற மாதிரி கிடையாது. சமயோசிதமாக நடந்துக்கணும். அதுதான் மெயினாக வந்து இந்த நேரத்துக்கு எப்படி நடந்துக்கணும். ஒரு 2 குரூப்புக்குள்ளே கலவரம் இருந்துச்சுன்னா போலீஸ் தலையிட்டா அந்த கலவரம் அமைதிப்படணும். அதுதானே உண்மை. அந்த கலவரத்தை அமைதிப்படுத்துவதற்குத்தான் காவல்துறையினுடைய தலையீடு பயன்படணும். அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு அந்த துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா, இது மாதிரி
ஆனால் இப்போ தான் வந்து 2 நாள் தான் ஆகுது, 9 பேருக்கு தூக்கு கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே போய் துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு உயர் அதிகாரிகளுக்கும் சிக்கல் தானப்பா. அது ஒரு அறிக்கையை கொடுக்கணும். இப்போ எல்லாருக்குமே அது ஒரு சிக்கல் தானே. இது மாதிரியான சூழலை தவிருங்கள். அதனால் இது பார்த்துக்குங்க. ஆனால் நீதிமன்ற நடவடிக்கை, அது நீதிபதிகளுக்கு உரித்தான பாதுகாப்பு, இது எதனோடும் நம்ம ஒப்பிட முடியாது. ஆனால் நம்ம ஒரு வேலை பார்க்குறேன், எவ்வளோ கவனமாக இருக்கணும். அதில் நம்ம தப்பிக்கிறதுக்கு நான் அதுதான் முந்தைய பதிவுகளில் கூட நிறையா சொல்கிறது, நீங்கள் பார்க்குறது உங்கள் ஒரு ஆளை மட்டும் பாதிக்கக்கூடியது கிடையாதுப்பா. குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையும், சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கும், எல்லோரையும் பாதிக்கக்கூடியது. அதை ஒரு கணம் நினச்சி பார்த்துக்குங்க. நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருங்க. யாராக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே பணம் வச்சு என்ன செய்வீங்க? ஆனால் வாழ்கிறது தானே வாழ்க்கை. வச்சிருக்கிறதா வாழ்க்கை? வச்சிருக்கிறது சுமை தான் உங்களுக்கு. வாழணும், வாழ்கிறது தான் வாழ்க்கை. வாழ்கிறதுனா நல்ல அனுபவம் தான் வாழ்க்கை. நல்ல அனுபவம் தான் வாழ்வதற்கான அடையாளம். அந்த அனுபவங்களை பெறுங்கள் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். சரி, பார்த்துக்குங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த நல்ல சேனலில் பார்ப்போம். வணக்கம்.